Hello everyone, welcome to Veranda Raise YouTube channel. ஓகேங்களா, இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா IBBS எக்ஸாம்ஸில் கண்டக்ட் பண்ணக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர், கிளர்க் அண்ட் எஸ்ஓ. ஓகேங்களா, ஸோ இந்த மூணுமே IBBS எக்ஸாமில் என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் கால் ஃபர்ஸ்லாம் வருது, எப்பப்பெல்லாம் வருது, அதோட ஏஜ் க்ரைட்டீரியா என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ IBBSல உங்களுக்கு கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா PO, தட் இஸ் கால்டு ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர், அண்ட் கிளர்க், தட் இஸ் அசிஸ்டன்ட், அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் SO அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ IBBS அப்படின்றது ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. ஓகேங்களா, நேஷனலைஸ் பேங்க் எல்லாமே தன்னுடைய வேகன்சிஸ் வந்து அவங்க மூலியமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சரி, அதனால் அவங்க சில கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் வச்சுருக்காங்க அதனோட பேங்க்கில். ஸோ அது ஆஸ்பெக்டில் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்க எல்லாமே எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய அகாடமிக் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரியா? டிகிரி, கிராஜுவேஷன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அப்ரூவ் பண்ணப்பட்ட உங்களுடைய ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அல்லது காலேஜ் நீங்கள் ஒரு கிராஜுவேஷன் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ சில பேர் வந்து SBI POவில் சொன்ன விஷயங்களை இதுக்கு எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா, IBBSை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் ஒரு கிராஜுவேஷன் கம்ப்ளீட்டடான ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். சரியா? அண்ட் IBBS கிளர்க்கில், ஓகேங்களா, கிளர்க்கில் என்ன விஷயம் ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனரி அண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ், அதாவது உங்களுக்கு லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ண போகிறவங்க நம்ம தமிழ்நாட்டு பசங்க மட்டும் வந்து அப்பியர் ஆவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மேபி கேரளாவிலேருந்து இருக்கலாம். ஸோ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறவங்க இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி மாணவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபஷன்ஸ் டெஸ்ட்டுன்னு வைக்கிறாங்க, லாங்குவேஜ் ப்ரொஃபஷன் டெஸ்ட்டுன்னு வைக்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அந்த மாணவர்கள் வந்து சர்வே பண்ணணும். ஓகேங்களா, தமிழ்நாட்டு மக்கள் அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சதாக அவங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும், வேலையும் ரொம்ப வேகமாக முடிக்க முடியும். அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் ப்ரொஃபஷனல் டெஸ்ட் வைக்கிறாங்க. சப்போஸ் டு பி நீங்கள் இங்கேருந்து வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு அப்பியர் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய IBBS கிளர்க் அப்படின்ற விஷயத்துக்கு இதை வச்சுருக்காங்க. ஓகேங்களா, PO அப்படின்றது ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாம் அப்படின்றதுனால உங்களுக்கு எனி ஸ்டேட்டில் வேணால் போஸ்டிங் அலோகேட் ஆகலாம். ஓகேங்களா, பட் ரீசெண்ட் டைம்ஸில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட்குள்ளே தான் போஸ்டிங் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் க்ரைட்டீரியா. ஓகேங்களா, ஸோ POக்கும் கிளர்க்குக்கும் என்ன மாதிரியான ஏஜ் க்ரைட்டீரியாஸ் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ POவாக இருந்துச்சு அப்படின்னா மினிமம் ஏஜ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 21 இயர்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இதுவும் குறிப்பாக சொல்லியிருப்பாங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்ற ஒரு மந்த் அண்ட் டேட் இயர்ஸை வச்சு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த வருஷத்தும் அந்த மாதம் அந்த டேட்டுக்குள்ளார உங்களுக்கு 21 இயர்ஸ் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிருக்கும். சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளர்க்குக்கு உங்களுக்கு 20 இயர்ஸ், மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 28 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, SO பொறுத்த வரைக்கும் அதே தான், உங்களுக்கு கேட்டிருக்க கேட்டகரியை பொறுத்து அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து மாறும். ஓகேங்களா, லைக் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னு வரும்போது உங்களுக்கு IT, HR, லீகல், ஃபினான்ஸ் அப்படின்ற நிறைய செக்டார்ஸில் கேட்காங்க. அது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் சார்ந்து சில SOவில் கால்பர்ஸும் வர்றது உண்டு. ஸோ அதனால் அங்கே ஏஜ் க்ரைட்டீரியா கிட்டத்தட்ட மாறும். ஓகேங்களா, மேக்ஸிமம் 55 ஏஜ் வரைக்குமே இருக்கிற விஷயங்கள் அங்கே இருக்குது. அதனால தான் நம்ம பர்டிகுலராக அது இங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம சொல்கிறது வந்து PO அண்ட் கிளர்க்குக்கான ஏஜ் க்ரைட்டீரியா. ஸோ அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஷெட்யூல் கேஸ்ட் அப்படின்றவங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் அவங்க ரிலாக்ஸேஷன் பண்ணுறாங்க. POவில் இருந்து பார்த்தீங்க 30னா அப்போ 35, இங்கே 28 அப்படின்னா அங்கே 33. ஓகேங்களா, அதிகபட்சம். அப்போது SC/ST கேண்டிடேட் அதிகபட்சமாக POக்கு எவ்வளோ வருஷம் எழுதலாம், அது எந்த ஏஜ் வரைக்கும் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 35, அண்ட் கிளர்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 33. ஓகேங்களா, அண்ட் OBC கேட்டகரி அப்படியே இருந்தால் 3 இயர்ஸ். ஓகேங்களா, அப்போ 30 + 3 அண்ட் 28 + 3. ஓகே, அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், ஓகேங்களா, ஃபிசிக்கலி சேலஞ்சட் பீப்புள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் அந்த விஷயம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்க்ரைப் யூஸ் பண்ணி எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது சில நோட்டிஃபிகேஷனில் சில க்ரைட்டீரியாஸ் கொடுத்துருப்பாங்க, OHPH அப்படின்னு சொல்லி சில கண்டிஷன்ஸ்க்குலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி மாணவர்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்க்ரைப் வச்சு நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன்ஸும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நாட் ஓன்லி ஃபார் IBBS அண்ட் SBI, RBI அப்படின்ற எல்லா செக்டார்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்குமே அந்த இது உண்டு. ஓகேங்களா, அவங்களுக்கு அந்த PW கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ். அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 கேட்டகரியாக நான் பிரித்து வச்சுருக்கேன். திஸ் இஸ் ஃபார் PO அண்ட் திஸ் இஸ் ஃபார் கிளர்க் அப்படின்ற மாதிரி பிரித்து வச்சுருக்கேன். எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து கமிஷன் ஆஃபீஸர் இன்க்ளூடிங் எமர்ஜென்சி கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து அந்த சர்வீஸ் கமிஷனில் எவ்வளோ வருஷம் அட்லீஸ்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் குறைஞ்சபட்சம் அவங்க வேலை பார்த்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் பீரியட் ஆஃப் சர்வீஸ் ரெண்டட் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் +3 +8, அந்த டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் தான் அவங்களுக்கு 8, நார்மலாக டிஃபென்ஸில் இருக்கவங்களுக்கு +3. ஓகேங்களா,
அண்ட் சர்வீஸ் பிலாங்கிங் டு த எஸ்சிஎஸ்டி சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 years அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது இது வந்து இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாமே எல்லாமே வந்து கிளர்க்குக்கு அண்ட் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து பிஓ. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணிக்காதீங்க. திஸ் இஸ் ஃபார் பிஓ அண்ட் திஸ் இஸ் கிளர்க். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் பிஓ அண்ட் கிளர்க் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஐபிஎஸ் பிஓ எக்ஸாம் பேட்டர்னில் என்ன மாதிரி தான் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஆஃபீஸர், அதில் உங்களுக்கு 3 ஸ்டேஜஸ் வச்சுருக்காங்க, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. ஓகேங்களா? ஸோ phase 1 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். அது என்ன மாதிரி டைப் ஆஃப் எக்ஸாமில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப். அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா? phase 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன், அதுவும் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் டைப் தான். ஸோ அங்கேயும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகேங்களா? phase 3 அப்படின்றது the total mark allotted for the interview or 100. ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ மார்க் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க். அண்ட் த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இன் இன்டர்வியூ வில் பி நாட் பி லெஸ் தென் 40%. ஓகேங்களா? குறைஞ்சபட்சம் அது வந்து எவ்வளோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 40. இதுவே 35% யாருக்கு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓகேங்களா, அண்ட் ஓபிசி as well as பிடபிள்யூ, இவங்களுக்கு எல்லாமே அதை சொல்கிறாங்க. இந்த வெயிட்டேஜ் ரேஷியோ வந்து என்ன மாதிரி இருக்கும்? ஆன்லைன் மெயின் எக்ஸாம் வந்து இன்டர்வியூ வில் பி 80:20. அதாவது நீங்கள் மெயின்ஸில் எடுக்கிற மார்க்கை 80க்கும் கன்வெர்ட் பண்ணுவாங்க அண்ட் இன்டர்வியூ எடுக்கிற மார்க்கை 20 அப்படின்ற ரேஷியோவுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு ஓவரால் ரிசல்ட் அப்படின்றத டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ இன்டர்வியூ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். மெயின்ஸ் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். இப்போ நீங்கள் மெயின்ஸில் நல்லா அதிகப்படியான ரொம்ப மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் நீங்கள் ஓரளவுக்கு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தால் கூட ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணாது. ஆமாம் இல்லையா? பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் நான் மெயின்ஸில் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு பிலோ ஆவரேஜாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்கும். அப்போது நீங்கள் இன்டர்வியூவில் ரொம்ப கான்சியஸாக வந்து என்ன பண்ணுவீங்க? ஆன்சர்ஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, மெயின்ஸு நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறீங்களோ அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு பூஸ்டப் மார்க்காக இருக்கும். ஏன்னா இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டான மார்க் வந்து டிஸ்பிளே ஆகாது, ஐ மீன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கேண்டிடேட்டோட கொஷின்ஸோ அவங்க பண்ணுற ஆன்சர்ஸும் வந்து டிஃபர் ஆகும். அப்படின்றதுனால இங்கே ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் வந்து வேரி ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இன்டர்வியூவில். ஏன்னா ஒரு பேனலில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த 2 செஷனுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பிஓ அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் தான். ஸோ கிளர்க்குக்கு என்ன மாதிரி இது இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் இருக்குது உங்களுக்கு, ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ் இருக்குது, அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேஜஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஐபிபிஎஸ் கிளர்க்கில் இருக்கிற விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் பார்த்துங்க, ஐபிஎஸ் பிஓக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஆஸ் வெல் அஸ் கிளர்க்குக்கும் அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஏன்னா இங்கேயும் கிட்டத்தட்ட சேம் சிலபஸ். பேங்கிங் எடுத்துக்கிட்டிங்கனாலே பொதுவாகவே ஒரே சிலபஸ் தான் சார். அங்கே லாஜிக்கல் ரீசனிங் இருக்க போது, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்க போது, அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணுறோம், பிஓன்னு வந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்ஏ ரைட்டிங்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அண்ட் லெட்டர் ரைட்டிங்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அண்ட் ஒரு சில பேங்க்குக்கு உங்களுக்கு ஜிடி அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கிறாங்க. ஸோ அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். மற்றபடி நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளர்க்குன்னு ஒன்று வரும்போது அங்கே ஒரு சில விஷயங்கள் இங்கே இல்லாமல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜிடி குரூப் டிஸ்கஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, அண்ட் ஆஸ் வெல் அஸ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அப்படின்னு ஒன்று இல்லை. ஸோ இதுதான் இந்த கிளர்க்குன்னு வரும்போது கொஞ்சம் அட்வான்டேஜ். ஓகேங்களா? பட் போர்ஷன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ரெண்டுமே சிமிலர் தான். ஓகே, சாரி. phase 1 prelims examination ஐபிபிஎஸ்ல எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க? கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு குவாலிஃபை த டெஸ்ட் பை செக்யூரிங் பை மார்க். ஓகேங்களா? டிசைடட் பை த பேங்க். இங்கே கட் ஆஃப் அப்படின்றது யார் தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ பேங்க் வந்து நமக்கு எனக்கு கட் ஆஃப் அப்படின்றது தீர்மானிக்கும். அப்போ அந்த பேங்க் அப்படின்றது இங்கே நம்ம யாரை மென்ஷன் பண்ணுறோம்னா ஐபிபிஎஸ். ஓகேங்களா? இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க, இவ்வளோ வேக்கன்சி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது என்னோடய கட் ஆஃபை வந்து யார் தீர்மானிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், செகண்ட் பாயிண்ட், தேர் வில் பி செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஐபிபிஎஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக செக்ஷனல் கட் ஆஃப் இருக்குது. ஓகேங்களா? எஸ்பிஐயில் தான் நம்ம பார்த்தோம் ப்ரிலிம்ஸில் கட் ஆஃப் இல்லை அப்படின்ற ஒரு டேட்டா நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் ஐபிபிஎஸ்ஸை பார்க்கும்போது நமக்கு முழுமையாக கட் ஆஃப் இருக்குது, செக்ஷனல் கட் ஆஃபும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் செக்ஷனல் டைமிங்கும் இருக்குது. பாருங்கள், எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் கம்பாரிசன் பண்ணணும் அப்படின்னா அங்கே செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது அண்ட் செக்ஷனல் டைமிங் இருக்குது. ஓகேங்களா? பட் ஐபிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே ரெண்டுமே இருக்குது. நீங்கள் செக்ஷனல் கட் ஆஃபையும் கிளியர் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு செக்ஷனல் டைமிங்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? கிளர்க் அண்ட் பிஓ ரெண்டுக்குமே இதுதான் உங்களுக்கு ப்ரிலிம் ஸ்டேஜுக்கு வரக்கூடிய பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டி இருக்குது அண்ட் ரீசனிங் எபிலிட்டி இருக்குது. அதோட மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 30 அண்ட் ஆப்டிடியூடுக்கு உங்களுக்கு 35 அண்ட் ரீசனிங்க்கு 35. ஓகேங்களா? அப்போ டோட்டலாக கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 அண்ட் மேக்ஸிமம் மார்க்கும் உங்களுக்கு 100. அப்போ ஈச் கொஸ்டின் உங்களுக்கு 1 மார்க். ஓகேங்களா?
இங்கே நெகட்டிவ் மார்க் இருக்குது மறந்துடாதீங்க, ஆஸ் வெல் அஸ் செக்ஷனல் கட் ஆஃபும் இருக்குது. சரியா? ஸோ டைமிங் எப்படி அலோகேட் பண்ணிக்காங்க பாருங்கன்னா, ஈச் செக்ஷன் உங்களுக்கு 20 minutes வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 1 hourல அந்த எக்ஸாம் முடிஞ்சிடும். ஸோ உள்ளே என்ட்ரு ஆகி நீங்கள் டக்குன்னு வெளியே வர மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும், இம்பாக்ட். ஏன்னா பரபரப்பாக நீங்கள் எல்லா செக்ஷன்ஸும் அட்டென்ட் பண்ணுறதுனால ரொம்பவே வேகமாக அந்த எக்ஸாம் முடிஞ்சு போகிற ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபேஸ் 1 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்லாவே பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க்காக இருக்கக்கூடியதான் இந்த எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறேன், மெயின்ஸுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறேன், அந்த ஆஸ்பெக்ட்லாம் திங்க் பண்ண வேண்டாம். நீங்கள் பொதுவாக அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஓவராலாக மெயின் சிலபஸை கவர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரிலிம் சிலபஸ் மாறிடும். என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இங்கே குறையுது, டியூரேஷன் டைமும் இங்கே குறையுது, அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ். ஓகேங்களா? ஐபிஎஸ் பிஓலேயும் மெயின்ஸ் எப்படி கேட்குறாங்க அண்ட் கிளர்க்கில் மெயின்ஸ் எப்படி கேட்குறாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் கன்க்ளூட் ஆன்லைனில் தான் இருக்க போகுது. வில் கன்சிஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் தான். அது எவ்வளோ மார்க் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 marks. கண்டிப்பாக டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் டெஸ்ட் வில் பி அட்மினிஸ்டர்டு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்படி நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னா மெயின்ஸ் லெவல் அந்த செக்ஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் கீபோர்டில் டைப் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்து பிஓவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 hours இருக்க போது, 4 செக்ஷன். ஓகேங்களா? தேர் வில் பி செப்பரேட் டைமிங் ஃபார் எவ்ரி செக்ஷன். இங்கேயும் அந்த 4 செக்ஷனுக்குமே தனித்தனியாக தான் டைமிங் அலோகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் லாங்குவேஜில் லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ, அதான் இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் சொல்கிறது. அதில் என்ன 2 கொஷின்ஸ் கேட்பாங்க, ஒரு எஸ்ஏவும் ஒரு லெட்டர் ரைட்டிங் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும். ஒரு டாபிக் எஸ்ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கொஷின்ஸ் கிட்ட கேட்பாங்க அந்த டாபிக். அதில் ஏதாவது ஒரு டாப்பிக்கை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்சிஸ்ட் ஆஃப் இவ்வளோ வேர்ட்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது பார்த்துக்குங்க. அண்ட் எஸ்ஏ ரைட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மல் லெட்டர் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர், அதில் ஏதாவது ஒரு லெட்டர் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிளர்க்கோட டியூரேஷன்ஸ் உங்களுக்கு 2 hours 40 minutes. இங்கேயும் உங்களுக்கு செக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? தேர் வில் பி டைமிங் ஃபார் எவ்ரி செக்ஷன். ஓகேங்களா? ஒவ்வொரு செக்ஷனுக்குமே இங்கேயும் டைமிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐபிபிஎஸ் பிஓ. ஓகே, அண்ட் திஸ் இஸ் கிளர்க். ஓகேங்களா? மெயின்ஸில் எப்படி இருக்க போகுது, அந்த செக்ஷன் என்னென்ன செக்ஷன் வரப்போகுது, ஆனால் அந்த செக்ஷனில் என்னென்ன அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஓ பார்க்குறோம். ஸோ பிஓவில் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் நம்ம சொன்ன செக்ஷன் தான். ஸோ 45 கொஷின்ஸ் இருக்குது. இங்கே உங்களுக்கு 60 mark அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 60 minutes. அப்போது எந்த அளவுக்கு அந்த பேப்பரோட கொஷின் லெவல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா? ஏன்னா ரீசனிங் அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவாக பிடிச்ச ஒரு டாப்பிக்காகவே இருக்குது. ஏன்னா எல்லாருமே அதை சால்வ் பண்ணுற மென்டாலிட்டிக்கு இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. ஓகேங்களா? அது டிஃபிகல்ட்டாக யாருமே பார்க்குறது கிடையாது. ரொம்பவே உங்களை அனாலிட்டிக் ஸ்கில் தான், அதை ஏபிள் பண்ணி நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனலைஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். ஓகேவா? ப்ரிலிம்ஸில் நம்ம குவான்டிடேட்டிவ் அப்படின்னு பார்த்த அப்ளிகேஷன் சம்ஸ் எல்லாமே இங்கே டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மூலியமாகவும் அனலைசிஸ் மூலியமாகவும் நம்ம ஆன்சர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 35 கொஷின்ஸ் தான் இருக்குது. அந்த மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 60 marks இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஒரு சில கொஷினுக்கு உங்களுக்கு 2 mark கொஷின்ஸாகவும் அப்ளிகபிள் ஆகுது. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் எக்கனாமிக் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ். ஓகேவா? இதுலேயும் நம்ம திரும்ப சொல்கிறது தான். லைக் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்க போது, அண்ட் பேங்கிங்கோட ஸ்டாட்டிக் இருக்க போது, பேங்கிங்கோட ஃபினான்ஸ், அதாவது டெய்லி நடக்கக்கூடிய பேங்கிங் ஆஸ்பெக்டில் வரக்கூடிய நியூஸஸ் பற்றி நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ மேபி ஒரு பேங்க்குடைய சேர்மனாக இருக்கலாம், இல்லை அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா? அதோட டேக்லைனாக இருக்கலாம். ஸோ பேங்கிங் ரிலேட்டடாக அப்படி படிக்கலாம். அண்ட் ஆர்பிஐயோட அனௌன்ஸ் படி அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, எந்த பேங்க் லைசன்ஸ் வாங்குறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே படிப்பீங்க. அண்ட் ரொம்ப ஸ்டாட்டிக்காக கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்மளுடைய கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹையர் அஃபிஷியல்ஸ் ஏதாவது ஒரு வெளிநாட்டு, அதாவது அதர் கண்ட்ரிக்கு விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியோடைய பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் அஸ் வெல் அஸ் கேபிட்டல் கரன்சி அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே அதில் கேள்விகள் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 yearல் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் வருதோ பட் போர்ஷன் வில் பி ஜென்ரல் அவேர்னஸ் சேம். ஆமாவா இல்லையா? அப்போது நான் 4 மாதத்துக்கு படிக்கிறேன் அப்படின்னும் போது அது அடுத்த எக்ஸாமுக்குமே அது என்ன ஆகுது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. பட் நிறைய பேர் லேக் ஆகிறது நீங்கள் தான். டெய்லி எப்படி சார் நம்ம படிக்கிறது, டெய்லியும் படிக்கணுமா அப்படின்னு மாதிரி சொல்லி நீங்கள் டெய்லியும் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நியூஸஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட்ல நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பல்க் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும். இந்த டேட்டாவை இங்கே படிச்சோமா அங்கே படிச்சோமான்னு இருக்கும். பட் அந்த கன்ஃபியூஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் டெய்லியும் படிக்கிறதா ரொம்ப பெட்டர். ஸோ 2-3 வெப்சைட்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நோட்ஸ் எடுங்க, நியூஸ் சேனல்ஸ் பாருங்கள். இப்படி நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் அதில் நீங்கள் படிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜில் என்ன மாதிரிலாம் செக்ஷன்ஸ் டாபிக்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன்ஸ் வரும், அண்ட் ஜம்பிள்டு வரும், அண்ட் எரர் ஸ்பாட்டிங் வரும், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். சம்டைம்ஸ் கிளர்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் எரர் கேட்பாங்க கிளர்க் லெவலில். ஓகேங்களா? ஸோ அப்போ க்ளோஸ் பேசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த டாபிக் இதில் கன்சிஸ்ட் ஆகுது. அண்ட் 35 mark அண்ட் 45 minutes. ஓகேங்களா? ஸோ அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 markக்கு உங்களுக்கு 3 hoursக்குள்ளே அந்த செக்ஷன் நடக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த எஸ்ஏ ரைட்டிங் as well as உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க,
அந்த லெட்டர் ரைட்டிங் அப்படின்ற ஒரு டாபிக் நீங்கள் டைப் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் IBPS POவோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? மெயின்ஸ் லெவல். இதுவே கிளர்க்குன்னு வரும்போது இங்கே கொஷின்ஸோடைய நம்பர்ஸும் உங்களுக்கு மாறுது, டைம் டியூரேஷன்ஸ் மாறுது. ஓகேங்களா? எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அண்ட் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ரீசனிங், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் தான், as well as குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ். நான் திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, பேங்கிங் அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே போர்ஷன்ஸை பாருங்கள். அந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் RBIயில் நீங்கள் கிளர்க் எடுத்தாலும் சரி, SBI PO அண்ட் கிளர்க் எடுத்தாலும் சரி, ஓகேங்களா, IBPSல PO அண்ட் கிளர்க் எடுத்தாலும் சரி, ஓகேவா. ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் மோரோவர் IBPSல வேறு என்னென்ன ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, வேறு என்ன கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா IBPSல RRB அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. ஓகேங்களா, ரீஜனல் ரூரல் பேங்க்கை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஆமாவா இல்லையா? அங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் 2 செக்ஷன் தான் சார். ஓகேங்களா, RRBயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 செக்ஷன் தான். ஒன்று லாஜிக்கல் ரீசனிங் வரும் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வரும். ஓகேங்களா, 40 மார்க்ஸ். ஓகேங்களா, டோட்டலாக 80 மார்க்ஸ் தான் அங்கே ப்ரிலிம்ஸ் இருக்கும். இங்கே நம்ம ப்ரிலிம்ஸ் பார்த்தோம் 100 மார்க்ஸ் கிட்ட பார்த்தோம். ஆனால் ரீஜனல் ரூரல் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது POவாக இருந்தாலும் சரி அல்லது அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, அங்கே 40 மார்க்ஸ் தான். ஓகேங்களா, டோட்டல் வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 80 மார்க்ஸ் கிட்டே இருக்குது. செக்ஷனல் டைமிங் வந்து நீங்கள் காம்போசிட்டாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். காம்போசிட் மீன் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க டியூரேஷனை 45 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு செக்ஷனுக்கு 20, இன்னொரு செக்ஷனுக்கு 25 ஆகும் நீங்கள் பிரிச்சுக்கலாம். அல்லது ஒரு செக்ஷனுக்கு நீங்கள் 30 மினிட்ஸ் அண்ட் இன்னொரு செக்ஷனுக்கு 15 மினிட்ஸ், எப்படி வேணால் நீங்கள் அதை பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, அதான் காம்போசிட் டைம் அப்படின்னு சொல்கிறது. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனல் ரூரல் பேங்க்கில். ஓகேவா. பட் IBPS POவுக்கும் அண்ட் SBIக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே உங்களுக்கு அது வேரியேஷன் ஆகுது. இங்கே செக்ஷனல் டைமிங் அப்படின்னு ஒன்று கொடுக்கப்படுது. சரியா? சரி, இப்போ கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 190 கொஸ்டின்ஸ், 200 மார்க்ஸ் அண்ட் 2 hours 40 மினிட்ஸில் எக்ஸாம்ஸ் இருக்குது. அவ்வளோதான். இதில் எதுவும் டிஸ்கிரிப்டிவ் கிடையாது, உங்களுக்கு எஸ்ஏ ரைட்டிங்கோ இல்லை லெட்டர் ரைட்டிங் எதுவுமே கிடையாது. அப்போது ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷனுக்கும் இங்கே கட் ஆஃப் வைக்கப்படும். ஓகேங்களா, ஒவ்வொரு செக்ஷனுக்குமே ஒரு மினிமம் கட் ஆஃப்னு ஒன்று வைக்கிறாங்க. இப்போது நல்லா பார்த்துங்க, உங்களுக்கு 50 கொஸ்டின் 60 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா 60 மார்க்குக்கு எவ்வளோ கட் ஆஃப் வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுவும். கண்டிப்பாக ரொம்ப கம்மியான செக்ஷனல் கட் ஆஃப் தான் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப இப்போ 60க்கு 40 வச்சுருவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஓகேவா, ரொம்ப சிங்கிள் டிஜிட்டில் இருக்கிறதுக்கும் ஆச்சரியம் இல்லை. ஓகேங்களா, 3 மார்க் கூட இருக்கலாம், 5 மார்க் கூட இருக்கலாம், பேஸ்ட் ஆன் த பேப்பர். ஓகேங்களா, நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரசி. உங்களோட அக்யூரசி லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பீட் அண்ட் அக்யூரசி, பேங்க்கோட தாரக மந்திரம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்பீட் அண்ட் அக்யூரசி மட்டும் இருந்தால் போதுமானது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் இன்டர்வியூ லெவல். ஓகேங்களா, ஃபேஸ் 3யோட இன்டர்வியூ லெவல். The total mark allotted by the interview are 100. இங்கேயும் எவ்வளோ மார்க் அலோகேட் பண்ணுறாங்க இன்டர்வியூக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100. இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேனல் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 5 பேனல் ஆர் 3 பேனல்ஸ்குள்ளே இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்போ அதுலேயும் சொல்கிறது அதே தான். உங்களுக்கு 40% நார்மலாக மினிமமாக இருக்கணும். அண்ட் SSC இருந்தால் உங்களுக்கு 35. அது இருந்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்றாங்க. ஓகேங்களா, அதே ரேஷியோ தான் இங்கேயும் 80:20 அப்படின்ற மாதிரி ரேஷியோவில் தான் அவங்க மெயின்ஸ் அண்ட் உங்களுக்கு இன்டர்வியூவும் செக்ரிகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அண்ட் சிமிலர்லியும் உங்களுக்கு இந்த RRB அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கேயும் உங்களுக்கு ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அப்படின்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அப்படின்றது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த IT செக்டாரில் ஒர்க் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, IT இன்ஜினியர்ஸ், அவங்க அது மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். பிகாஸ் ஆல்ரெடி தே ஆர் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம் இல்லையா? அப்போ ஆஃபீஸர் ஸ்கேல் 2 அப்படின்னு ஒன்று எடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸ்கேல் 1 அப்படின்றது வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா, எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் நம்ம ஆஃபீஸ் ஸ்கேல் 1க்கு நம்ம தாராளமாக அப்ளை பண்ணலாம். சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆஃபீஸ் ஸ்கேல் 2க்கு அப்ளை பண்ணலாம் தாராளமாக. அண்ட் லா படித்தவங்களுக்கும் அங்கே உண்டு. ஈவன் தோ அக்ரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தாராளமாக IBPS RRB அப்படின்னு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? ஸோ அதை பற்றியான நோட்டிஃபிகேஷன் எப்பப்போலாம் நமக்கு வருதோ அதை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம முழுக்க பார்த்து இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா IBPSஐ சார்ந்த PO அண்ட் கிளர்க் எப்படியெல்லாம் இருக்க போகுது. ஓகேங்களா, இங்கே SO பற்றி பார்த்தோம். SO வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த நான் சொன்னது அந்த ஏஜ் க்ரைட்டீரியாவும் சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் க்ரைட்டீரியாவும் சரி, அதை பொறுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா, ஸோ பர்டிகுலராக இப்போ நான் IT செக்டருக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அதை சார்ந்த கேள்வியாக இருக்கும். HR ரிலேட்டடாக நான் பண்ணுறேன்னா அது ரிலேட்டடான கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது நம்மளுடைய சேனலில் அதை பற்றி நம்ம கிளியர் அண்ட் வியூவாக உங்களுக்கான செஷன் கொடுக்கப்படும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் AK. See you, bye bye. ஃபாரின்ல படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும்னு இல்லை, நம்ம ஒரு வெராண்டால படிச்சாலே போதும். வெராண்டா ரேஸ் வங்கி மற்றும் அரசு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி.